என்ன பண்ணிட்டு இருக்கா? போனே எடுக்க மாட்டேங்கிறா. அன்பு சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அன்பு. என்னாச்சு, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்பீடாக போயிட்டு இருக்கு சார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள மட்டும்தான் வர சொல்லியிருக்கேன். அதனால எப்படியும் ஒரு 3-4 மணிக்குள்ள முடிஞ்சிடும். வெரி குட் அன்பு. அதே மாதிரி குவாலிட்டியும் செக் பண்ணிக்கோ, ஏன்னா இன்னொரு தடவை மிஸ் பண்ணக்கூடாது. சார் நோ, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல. லாஸ்ட் டைம் ரெடி பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நமக்கு டவுட் இருக்குல்ல. அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆமா சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாவித்ரி அக்காவோட பணம் காணாம போயிடுச்சு. அவங்க குழந்தையோட ட்ரீட்மெண்ட்காக வச்சிருந்த பணம் சார். வாட்? பணம் காணாம போச்சா? நம்ம கம்பெனி இல்லையா? எப்படி? யார் எடுத்தாங்க? நம்ம கம்பெனில இப்படி தப்பு நடக்குதா? இட்ஸ் அன்பிலீவபிள். அன்பு, யார் அந்த கல்பிரேட்? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கம்பெனில, அதுவும் வேலை செய்யறவங்க கிட்ட திருடி இருப்பான்? சார், எல்லாரையும் வெளியே அசம்பிள் பண்ணி செக் பண்ணியாச்சு சார். ஆனா யாருக்கிட்டையும் பணம் இல்லை. அப்புறம் நாங்க எல்லாரும் கையில இருந்த பணத்தெல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கான பணத்தை கொடுத்துட்டோம். இட்ஸ் ரிடிகுலஸ் அன்பு. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். சார் சார் வேணாம் சார், வேணாம் ப்ளீஸ் சார். கொஞ்சம் அமைதியா நான் சொல்றதை மட்டும் கேளுங்களேன். அன்பு, நடந்த தப்ப விட்டுற சொல்றியா? சார் இல்ல சார், இப்போ நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் தப்பு பண்ணவங்க உஷாராயிடுவாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். ஆனந்திக்கு சந்தேகம் வந்த மாதிரியே எனக்கும் முத்துவுக்கும் கூட சில பேர் மேல சந்தேகம் இருக்கு. அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். யாரா இருந்தாலும் வாட்ச் பண்ண அன்பு, பயப்பட வேண்டாம். நமக்கு எதிராக இந்த வேலை செஞ்ச துரோகி யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் சார். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கையும் களவுமா ஆதாரத்தோட உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறோம். ஓகே அன்பு, வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். அன்பு, அப்புறம் சண்டே நீ எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க வேண்டாம். ஒர்க்கர்ஸ்க்கு காஃபி, டீன்னு தேவையான எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண. சார், லஞ்ச் வரைக்கும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். ஒர்க் முடிஞ்சதும் சொல்கிறேன் சார். நீங்களும் ஒரு தடவை வந்து குவாலிட்டி செக் பண்ணிடுங்க. வெரி குட் அன்பு. துளசி, எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல. ஆனா எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிட்டியே.